இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 6வது நாள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் இந்த தியானத்தின் 2வது பகுதியில் நாம் இருக்கிறோம். முதல் பகுதியில் நாம் பல காரியங்கள் முன்னுரையாக நாம் பார்த்தோம். 2 நாட்கள் அந்த முன்னுரை பார்த்தோம். இப்பொழுது 2வது பகுதியில் இருக்கிறோம். இந்த 2வது பகுதியில் நாம் எதை பற்றி தியானிக்கிறோம் என்றால், நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்வு வெற்றிகரமாக நாம் வாழ வேண்டும் என்றால், அல்லது இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்ற இந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் சரியான முறையில் ஓட வேண்டும் என்றால், மன உறுதியோடு ஓட வேண்டும் என்றால், சில காரியங்கள், சில உண்மை நம்முடைய மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு காரியத்தை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். முதல் நாள் நாம் தியானித்தது, கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். அதான் முதல் நாள் நாம் தியானித்தது. இந்த 2வது பகுதியில கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். 2வது நாள் நாம் பார்த்தது, கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணி வேராகவும் அடித்தளமாகவும் அமைய வேண்டும் என்பதை நாம் மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்வின் ஆணி வேராகவும் அடித்தளமாகவும் அமைந்துள்ளதா என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வது நாள் நாம் பார்த்தது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக நமக்கு கடவுளோடு நல்ல உறவு உண்டு, அல்லது அமைதி அல்லது சமாதானம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக நமக்கு இப்பொழுது கடவுளோடு நல்ல ஒரு உறவு உண்டுங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று நாம் அடுத்த காரியத்திற்கு வருவோம், அடுத்த உண்மைக்கு வருவோம். நன்றாக கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக நமக்கு அனைத்து சாபத்திலிருந்தும், எதிலிருந்து? அனைத்து சாபத்திலிருந்தும், சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது. கிடைக்கும் அல்ல, கிடைத்துள்ளது. மீண்டும் கூறுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக அனைத்து சாபத்திலிருந்தும், சாத்தானின் ஆட்சியிலிருந்தும் அல்லது அதிகாரத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது என்பதை நம்முடைய மனதில் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், பதித்து கொள்ள வேண்டும். சரி, சாபம் இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை அடிக்கடி வந்துட்டே இருந்தா, அது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தா, இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம விட்டு போக மாட்டேங்குது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்ப நம்முடைய மனதில் வர முதல் கேள்வி, இது சாபமா? நம்முடைய முன்னோர்கள் ஏதோ தப்பு பண்ணிருப்பாங்க, அதனால நமக்கு இந்த சாபம் வந்துள்ளது. இப்படி பெரிய ஒரு பிரச்சனையா இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வில் இது அமைந்துள்ளது. நன்றாக கவனிங்கள். நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தினால், தவறினால் நமக்கு சாபம் வரும், இல்லைன்னு சொல்ல. கடவுளுடைய கட்டளை அப்படிதான் சொல்லுகிறது. நான் கடவுளுடைய கட்டளை கடைபிடித்தால் ஆசீர்வாதம், கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கவில்லை என்றால் சாபம். கடவுள் மோசேசுக்கு கொடுத்த பொழுது, கட்டளை கொடுத்த போது தெளிவாக சொன்னார், இந்த இத்தனை தலைமுறைக்கு அந்த சாபம் போ, இல்லைன்னு சொல்ல. ஆனா நற்செய்தி என்னவென்றால், நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையின் மரணத்தின் வழியாக நம்மை அனைத்து விதமான சாபத்திலிருந்தும் விடுதலை அளித்துள்ளார். அதை போக்கஸ் பண்ணுங்க, இங்க போக்கஸ் பண்ணுங்க, இதுல கவனத்தை செலுத்துங்க. சரி, இப்போ ஒரு சில வசனங்கள் சொன்னா இது நமக்கு நன்றாக புரியும். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம், கொலோசியர், the letter to the Colossians, கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம்.
நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை கிறிஸ்து அழித்து விட்டார். நமக்கு எதிரான, நமக்கு சாதகமா அல்ல, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள், அக்ரிமெண்ட், ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை கிறிஸ்து அழித்து விட்டார். எப்படி அழித்தாராம்? அவற்றை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அவற்றை முற்றிலுமாக அழித்து விட்டார். அந்த கடன் பத்திரத்தை எல்லாம் சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அவர் முற்றிலுமாக அழித்து விட்டார். இது சிலுவையில் நடந்தது, நம்ம அதை பார்ப்பது கிடையாது. இந்த உண்மை கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு சொல்லுகிறது. மாபெரும் உண்மை அங்கே நடந்து விட்டது, நடந்திருக்கிறது. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். நம்முடைய முன்னோர்கள் தவறு செய்திருந்தாலும், பாவம் செய்திருந்தாலும், கட்டளைகள் மீறிய பொழுது சாபம் வருகிறது. அது அக்ரிமெண்ட், கடவுள் போட்ட அக்ரிமெண்ட். அதுல நமக்கு தப்பிக்க முடியாது. ஆனா என்ன நற்செய்தினா, இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கடவுளுடைய கட்டளைகள் அனைத்தையும் நுணுக்கமாக கடைபிடித்து அவர் தம்முடைய சிலுவை மரணத்தின் வழியாக நம்ம மேல விழ வேண்டிய சாபம் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மேல அந்த சாபம் வந்து விழுந்தது. அதனால இன்றைக்கு நமக்கு விடுதலை. விடுதலை. இனி யாரும் நம்ம அந்த கடன் பத்திரத்தை வைத்து மிரட்ட முடியாது. இங்க பார்ப்பா, உங்களுடைய தாத்தா பாட்டி இந்த பாவம் செஞ்சிருக்காங்க, அதனால உனக்கு இந்த சாபம் வரும், இனி யாரும் மிரட்ட முடியாது. இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல, இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அனைத்து சாபத்தையும், அப்படி வந்த அனைத்து சாபத்தையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதால் எனக்கு சாபத்திலிருந்து, திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கட்டளை, திருச்சட்டம்னா கட்டளைகள், கட்டளைகள் மீறின சாபம். திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது. இன்னொரு வசனம் சொன்னா இன்னும் நல்லா புரியும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலேஷியன்ஸ், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதி உள்ளவாறு, நல்லா கவனிங்க, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர், இது பழைய ஏற்பாடுல எழுதி இருக்கு, சபிக்கப்பட்டோர் என்று எழுதி உள்ளவாறு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபத்திற்கு உள்ளாகி திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்துள்ளார். திருச்சட்டத்தின் கட்டளைகள் மீறின பாவம், சாபம், திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்துள்ளார். அப்ப நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் பாவம் அல்லது தவறு கட்டளை மீறி இருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம், மற்ற தெய்வங்களை ஆராதித்திருக்கலாம், எதுவா இருக்கட்டும். அப்பொழுது அவர்கள் வழியாக நமக்கு சாபம் வந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்பொழுது அந்த சாபம் அனைத்தையும், கட்டளைகள் மீறனால வர சாபம் அனைத்தையும் இயேசு தம்மீது ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பை பார்க்கணுங்க. அப்ப நாங்க தப்பிச்சுட்டு அப்படி இல்லை, அவர் எவ்வளவா நமக்காக அந்த தியாகம் பண்ணாரு. நமக்காக அந்த சாபம் முழுவதும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மேல் வந்து விழுந்தது. அவர் சபிக்கப்பட்டவராக மாறினார். நாம் இருக்கணும், ஆனா எனக்கு பதிலாக அவர் சபிக்கப்பட்டவராக மாறினார். நமக்கோ ஆசீர்வாதம். அவர் மீது சாபம் வந்து விழுந்தது, நமக்கோ கடவுளுடைய ஆசீர்வாதம். அதுக்கு நாம் எவ்வளவு கடவுள் நன்றி சொல்லணும் தெரியுமா? இனிமே நாம் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. சாபங்கிறது இனி நமக்கு இல்லை. ஏன்னா இது நம்பும் போது எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமும் அமையாது. யாரெல்லாம் இந்த மறை உண்மையை நம்புகிறார்களோ, என்னுடைய சாபம் அனைத்தும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று நம்புகிறார்களோ, அவர்களுக்கு இது உண்மையாக மாறுகிறது, ஆசீர்வாதமாக அமைகிறது. இல்லை என்றால் இல்லை. இது ஒரு விடுதலை செய்திங்க. இது விடுதலை செய்தி. யார் என்ன வேணா சொல்லட்டும். இன்னொரு வசனம் சொன்னா இன்னும் நல்லா புரியும். 1 பேதுரு 1 அதிகாரம்
18, 19 வசனம். 1 பேதுரு, ஃபர்ஸ்ட் பீட்டர் 1 பேதுரு முதல் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும். இதை நாம் நேற்று பார்த்தோம் என்று நினைக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் கூறுகிறேன். உங்கள் மூதாதையர்களிடமிருந்து வழி வழியாக, தலைமுறை தலைமுறையாக, உங்கள் மூதாதையர்களிடமிருந்து வழி வழியாக வந்த வீணான நடத்தையிலிருந்து விடுவிக்க, டெலிவரன்ஸ், விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். உங்கள் மூதாதையர்களிடமிருந்து வழி வழியாக, தலைமுறை தலைமுறையாக வந்த வீணான நடத்தையிலிருந்து உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குரிய பொருட்கள் அல்ல, மாறாக மாசற்ற உயிர் மதிப்புள்ள கிறிஸ்துவின் இரத்தமே, தூய்மையான இரத்தமே. அந்த இரத்தம் நம்மை விடுவித்துள்ளது. இரத்தம் எப்பவுமே மரணத்துக்கு சமம்ங்க. ரத்தம் எப்பவுமே மரணத்துக்கு சமம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக நம்முடைய மூதாதையரிடமிருந்து நமக்கு வந்த, தலைமுறை தலைமுறையாக வந்த அனைத்து வீணான காரியங்களும் சாபங்களிலிருந்தும் கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் வழியாக நமக்கு விடுதலை அளித்துள்ளார். இதை நம்புவோம். இது நம்பிக்கை. இந்த காரியத்தை, இந்த உண்மையை நம்முடைய மனதில் உறுதிப்படுத்தி கொண்டால் நாம் தளர்ந்து விழமாட்டோம், நம்முடைய ஓட்டத்தை முடிக்க முடியும். உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதை பாருங்க. மற்ற மனிதர்கள் என்ன சொல்ற அதை பார்க்காதீங்க. கடவுள் என்ன சொல்றாரு அதை கேளுங்க, அதை பாருங்க, அதை வாசிங்க, அதை நம்புங்க. சரி, அடுத்த காரியம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக அனைத்து சாபத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது. நான் செய்த நல்ல காரியத்தினால அல்ல, நான் செய்த நன்மைகளினால அல்ல, நான் ஜெபித்ததுனால அல்ல, நான் உபவாசம் இருந்ததுனால அல்ல, மாறாக இயேசுவின் சிலுவை மரணம், அவர் செய்த தியாகம், அவர் என்னுடைய சாபம் ஏற்றுக்கொண்டதால் எனக்கு விடுதலை. என்னுடைய நன்மைனாலேயோ அல்லது என்னுடைய தூய்மையான வாழ்க்கையினால அல்ல. சரி, அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக சாத்தானின் ஆட்சியிலிருந்து, சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது. இந்த ரெண்டு காரியங்களும் ஒன்னா போனுங்க. சாபத்திலிருந்து விடுதலை, சாத்தானின் ஆட்சி நமக்கு விடுதலை. இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இது தனித்தனியா பார்க்க நமக்கு நேரம் கிடையாது. சரி, இதற்கு வசனம் அதே கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 2, கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். அங்க சேர்ந்தா வருது. 14வது வசனத்துல சாபத்திலிருந்து விடுதலை, 15வது வசனத்துல சாத்தானின் ஆட்சியிலிருந்து விடுதலை. சரி, சிலுவையில் தமக்கு கிடைத்த வெற்றி நிமித்தம் கிறிஸ்து ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர் அனைவரின் படைக்கலங்களை பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். சரி, மீண்டும் கூறுகிறேன், நன்றாக கவனிங்க. தமக்கு சிலுவையில் கிடைத்த வெற்றி நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோர், 2 பேரும் யாரை குறிக்கிறது என்றால் சாத்தானையும் சாத்தானுடைய தூதர்களையும் குறிக்கிறது, மனிதர்கள் அல்ல. ஆட்சியாளர் சொன்னா ஏதோ மனிதர்கள் ஆட்சி, நோ நோ நோ. தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள், அந்த சாத்தானின் தூதர்கள், அவற்றை குறிக்கிறது. சிலுவை மரணம் வழியாக கிறிஸ்து ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர் அனைவரின் படைக்கலங்கள், அவங்க கையில ஏதோ ஒரு ஆயுதம் இருந்துச்சு, நமக்கு எதிராக இருந்துச்சு. அது கரெக்டா குறிப்பிடல, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இருந்துச்சு நமக்கு எதிராக அவங்க செயல்படுறதுக்காக. அந்த தீய ஆவிகள் கையில ஒரு ஆயுதம் என்னமோ இருந்துச்சு. அது கிறிஸ்து சிலுவையில் அவற்றை பிடுங்கி விட்டார். முற்றிலுமாக அவர்களுடைய கையிலிருந்து பிடுங்கி விட்டார், எடுத்து விட்டார். அது எடுத்து விட்டது மட்டுமல்ல, அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு, அவமானத்திற்கு உள்ளாக்குமாறு, அவங்க அவமானப்படணும், அவமானத்திற்கு உள்ளாக்குமாறு அவர்களை ஊர்வலமாக,
நடுத்தெருவில் ஊர்வலமாக இழுத்து சென்றார். இயேசு சிலுவை செய்தது இது வெற்றி விழா. அவர் கொண்டாடினார்கள் சிலுவையில். அவருடைய வெற்றி விழா நம்முடைய வெற்றி விழாங்க. ஏங்க நம்ம பயப்படணும்? ஏங்க நாங்க கலங்கி நம்ம அப்படி கலக்கத்தோட நிக்கணும்? சாத்தானி மீதும் தீய ஆவிகள் மீதும் அசுத்த ஆவிகள் மீதும் அவர் வெற்றி விழா கொண்டாடினார். அது நம்முடைய கொண்டாட்டம். இனி இந்த சாத்தானுக்கும் தூதர்களுக்கும் நம் மீது அதிகாரம் கிடையாது. அப்போ ஒரு கேள்வி வரும், அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க, இருந்தாலும் அவங்க அந்த ஆவிகள் அந்த சாத்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை கொண்டு வரானே, ஏன் கொண்டு வரான்? இந்த உண்மை நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம குருடர்களா மாறிவிட்டோம். அறியாமை, இது தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன செய்யறான்? ஆயுதங்கள் கிடையாது, ஏமாற்று வழிகளை கொண்டு வருகிறான். பலவிதமான பொய்யை சொல்லி நம்மை ஏமாற்றுகிறான். ஆமா, அப்படிதான் ஆதாமும் ஏமாற்ற, இன்னைக்கு நம்மளை அப்படிதான் பொய்யை சொல்லி நம்மளை ஏமாற்றுகிறான். எபேசியர் 6வது அதிகாரம் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 11 18 முடிய வாசிச்சு பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 11 முதல் 18 முடிய அங்க தூய ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். சாத்தானின் அல்லது அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க. என்ன வழிகள்? ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க கடவுள் அருளும் படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள் அல்லது எடுத்துக்கொள்ளுங்கள். அலகையின் சாத்தானின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க கடவுள் அருளும் படைக்கலங்கள் அல்லது ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா. அவன் இன்னைக்கு ஏமாற்றான், எத்தனை பேத்த ஏமாத்திட்டான் பாருங்க. அவன் இன்னைக்கு ஏதெல்லாமோ சொல்லி அவன் ஏமாத்திட்டு இருக்கான். இனிமேல் அவனுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. அவன் என்ன செய்யறான்? இந்த மாபெரும் சிலுவையில் நடந்த அந்த மாபெரும் உண்மையை, அவன் தோற்கடிக்கப்பட்ட உண்மையை, அவன் என்றென்றைக்கும் தோற்கடிக்கப்பட்ட அந்த மகா உண்மையை நம்மிடமிருந்து மறைத்து அவனுக்கு நம் மீது அதிகாரம் இருப்பது போல அவன் காட்டி கொடுக்கிறான். நாமும் அதை நம்புறோம். அவனுக்கு ஏதோ பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி, அவனுக்கு ஏதோ வல்லமை இருக்கிற மாதிரி, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற மாதிரி அவன் காட்டி கொள்கிறான். வேற ஒண்ணும் கிடையாது. அவன் கையில ஆயுதங்கள் கிடையாது. இப்போ நமக்கு அவன் மீது அதிகாரம் நமக்கு கிடைத்துள்ளது. இயேசுவின் சிலுவை மரணத்தின் வழியாக, என்னுடைய தூய்மையான வாழ்க்கை வழியாக அல்ல. நான் 4 பேத்துக்கு உதவி செய்யறதுனால கிடையாது. நான் ஏதோ முழங்காடு ஜெபிக்கணும், அதெல்லாம் தேவை செய்யணும், அதனால கிடையாது. ஆனா இயேசுவின் சிலுவை மரணம் வழியாக கிடைத்த வெற்றி இது. அதை நாம் கொண்டாட வேண்டுங்க. இது எத்தனை பேர் கொண்டாடுறோம்? இன்னைக்கு பயந்துட்டு இருக்கோம்ல, சாத்தானுக்கு பயந்துட்டு இருக்கோம்ல, தீ ஆவிக்கு பயந்துட்டு இருக்கோம்ல, அசுத்தாவிக்கு பயந்துட்டு இருக்கோம்ல. அவன் இப்படியெல்லாம் செய்வானோ, செய்வினை செய்வான், இல்லைன்னா பில்லி சூனியம், மந்திரவாதம், இதுக்கெல்லாம் இன்றைக்கு நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஏங்க நம்ம பயப்படுறோம்? ஏன் பயப்படுறோம்? ஏன்னா இந்த மறை உண்மையை, இந்த மாபெரும் உண்மையை நமக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம அது பெருசா எடுத்துக்கல. பூமிக்குரிய காரியங்கள்லாம் பெருசா எடுத்துக்கிறோம், நல்லது. அதே போல ஆவிக்குரிய உண்மையும் நாம் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஏன் அதை கேட்டுட்டு இருக்கீங்க? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிற அதை பாருங்க, அதை பார்ப்போம். இல்ல ஃபாதர், நமக்கு இன்னும் அவன் பிரச்சனை கொடுத்துட்டா சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அவனுக்கு இனிமேல் நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்புறம் ஏன் அவன் நம்மளை தாக்குறான்? சரி, ஒண்ணு உண்மை நமக்கு தெரியாதனால, அறியாமைனால. ஓகே. இரண்டாவது, ஏன் அவன் நம்மளை தாக்குறான்? எப்படி அவனால நம்மளை தாக்க முடிகிறது? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு பெரிய ஒரு பாம்பு, ஒரு விஷம் நிறைந்த பாம்பு வந்துருச்சு. உடனே வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாம்பை பிடிச்சு ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள போட்டாரு. இப்ப கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கிற பாம்புக்கு இப்ப அந்த ஆளுடைய மகனை கடிக்க முடியுமா? வீட்டுல இருக்கிற யாரையாவது கடிக்க முடியுமா? கடிக்க முடியாது. இப்ப அந்த பாம்பு கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கு. இப்ப அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இந்த ஆளுடைய மகன் என்ன செய்கிறான்? ஒரு நேரம் அந்த கண்ணாடி கூண்டை திறந்து பார்த்தான். திறந்தோட வெளியே இவனை கடிச்சிருச்சு.
அவர் வந்து கேட்கிறாரு, ஏன் எப்படா உன்னை இந்த பாம்பு கடிச்சு? நான் கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சிருந்தேன், எப்படி இந்த பாம்பு கடிச்சு? நீ திறந்தியா? ஆமாப்பா, சும்மா திறந்து பார்த்தேன். அன்பாதவர்களை, நாம் எப்பெல்லாம் சாத்தானுக்கு கதவை திறந்து கொடுக்கிறோமோ, when we are opening the door, கதவை திறந்து கொடுக்கிறோமோ, அப்பொழுது அவன் நம்மை தாக்குகிறான். அப்பொழுது அவன் நம் மீது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுகிறான். சில எடுத்துக்காட்டுகள். கடவுள் சொல்றாரு, உன்னுடைய எதிராளியை நீ மன்னிக்க வேண்டும். உனக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா, ஏதாவது பேசிட்டாங்கன்னா, நீ மன்னிச்சிருப்பா, அது உனக்கு ஆசீர்வாதமா அமையும்பா அப்படின்னு சொல்ற. சாத்தான் சொல்ற, நீ ஏன் அவனை போய் மன்னிக்கணும்? அவன் இப்படி செஞ்சுட்டே இருப்பான், நீ மன்னிச்சுட்டே இருக்கணுமா? மன்னிக்காத, நம்ம மன்னிக்க மாட்டோம். அப்ப என்ன, அது கதவை திறந்து கொடுத்துட்டோம். மாமியாரை மன்னிக்க முடியல, சொந்த கணவனை மனைவியை மன்னிக்க முடியல, வேலைச்சும் அதிகாரிகளை மன்னிக்க முடியல, திருச்சபை தலைவர்களை மன்னிக்க முடியல, பங்கு மக்களை மன்னிக்க முடியல, உடன் பொறுப்பு சகோதரரை மன்னிக்க முடியல. கதவை திறந்துட்டோம். ஆனா வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி வரக்கூடாது, பல்லு வரக்கூடாது, எறும்பு வரக்கூடாது, எலி வரக்கூடாதுன்னு எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுட்டோம். ஆனா சாத்தானுக்கு பெரிய கதவை திறந்து வச்சுட்டோம். கணவன் மனைவி சண்டை, பகை உணர்வு, சண்டை சச்சரவு குடும்பத்துல, கணவன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல, கதவை திறந்து வச்சுட்டோம். ஆனா பள்ளி வரக்கூடாது, எறும்பு வரக்கூடாது, கரப்பாம்பூச்சி வரக்கூடாது, அதுக்கு எல்லாம் நெட் எல்லாம் போட்டு அடைச்சு வச்சுட்டோம். சாத்தான் உள்ள குடும்பத்தை நொறுக்கிட்டு போறான். நம்ம கதவை திறந்துட்டோம். அந்த கண்ணாடி கூட திறந்தாலும் பாம்பு கடிச்சு, அதே மாதிரி நம்ம கதவை பல வாடிகளை திறந்து கொடுக்கிறோம், அவன் அடிச்சுட்டு போறான். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் வழியாக அவன் மீது நமக்காக வெற்றி விழா கொண்டாடினாருங்க. நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினாருங்க. கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்குவோமே. ஏங்க நம்ம அலட்சியப்படுத்துகிறோம்? இத ஏன் அவனுக்கு நம்ம பயப்படணும்? அன்பானவர்களே, இந்த மாபெரும் உண்மையை, எந்த உண்மை? இந்த 2 உண்மை, அனைத்து சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது. அதை நம்பும் போது, 2வது, சாத்தானின் ஆட்சியிலிருந்து, சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. கிடைக்கும் இல்ல, கிடைத்து விட்டது. இந்த 2 உண்மையை நம் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டால் நம்முடைய ஓட்டம் சூப்பரா இருக்குங்க. நாம் தளர்ந்து விட மாட்டோம். நாம் சோர்ந்து போக மாட்டோம். நாம் நிச்சயமாக இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். நமக்கு உதவி செய்ய கடவுள் ஒருத்தரை கொடுத்திருக்காரு. யாரு? தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவரை பார்த்து ஜெபியுங்க, கேளுங்க, மன்றாடுவோம். தூய ஆவியானவரே, எங்களுக்கு இந்த உண்மையை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி தார். இப்பொழுது அறிவுபூர்வமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எங்களுடைய உள்ளத்தை திறந்து இது ஒரு வெளிப்பாடா எங்களுக்கு தாங்க. அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று நான் அதுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் ஜெபிக்கும் பொழுது, இப்பொழுது, நாளைக்கு அல்ல, இப்பொழுதே இந்த ஜெபத்தை கேட்டு தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன் கேட்கிறீங்களா? ஒரே காரணம்தான். ஏன்னா இதுவே தகுந்த காலம்.